அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மொய்ஸ் கெலியோயிலிருந்து பார்த்தா விளங்கும் இந்த இப்போ நான் இருக்கிறேன் தர்கா வெளிகளில் ஜும்மா மஸ்கில் பழையல்பட்டி ஜியாரத்தில். எனக்கு இங்கனத்துலேருந்து தான் ஆறு இருக்குது, இதுதான் ஆறு. அப்போ கடைசியாக ரீசன்ட் வெள்ளத்தில் இவ்வளோக்கு இந்த ஆறு எவ்வளோ பாதிப்படைஞ்சிச்சின்னு எல்லாருக்கும் தெரியும். மகாவெளிக்கு அங்கே பாருங்க, அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்கள்ன்ற கராமத்துன்ற லேசிப்பட்ட விஷயம் அல்ல, சரியா? இவ்வளோ இந்த பள்ளிக்கு தண்ணி வரல. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பள்ளிக்கு தண்ணி வரல. அதே மாதிரி இங்க அடங்கப்பட்டிருக்கிற பாசிப்பட்ட ஷேக் முகமது வலியுல்லாஹ் ஜியாரத், எல்பிடி அப்பாங்களோட ஜியாரத், இந்த ஜியாரத்துக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, சரியா? ஜியாரத்தை பாருங்க, இங்கு வர காட்டி எந்த தண்ணி ஒன்றும் வந்தில்லை. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி பழையபடி இருக்கோ அந்த மாதிரி இருக்குது. எனக்கு உள்ளுக்கு பெய்த்துக்கொள்ள எனக்கு சாமான்கள் அடுக்கிக்குது. எந்த ஒரு தண்ணி, ஒரு சொட்டு தண்ணி ஜியாரத்துக்கு வந்தது இல்லை, இது வர காட்டி வந்தில்லை. இவ்வளவு பெரிய வெள்ளம் இந்த பள்ளிக்கோ இந்த ஜியாரத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதே மாதிரிதான் காட்டப்பட்ட ஜியாரங்கள், பாபா கூஃப் வலியுல்லாஹ் ஜியாரமும். பார்த்துக்கோங்க எல்லாரும். வலிமார்களோட கராமத்துன்றது இப்ப கூட நம்பலாட்டி வேல் இல்லை, சரியா? 6லிருந்து 1.5 கிலோமீட்டருக்கு கெலியோ டவுனே தாழ்றாண்டா, சரி? அடுத்த கழுகமோ தாழ்றாண்டா. இவ்வளோ கிட்டிக்கிற இந்த ஆறுல இருந்து வந்த வெள்ளம் இந்த பள்ளியும் இந்த ஜியாரத்தையும் ஒன்றும் செஞ்சில்ல. அப்ப அது ஒரு பெருங்கொண்ட கராமத். நாங்க தரிக்காலைக்குன்ற எல்லா சகோதரர்களுக்கும் நான் இதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிறைய பேருக்கு கேள்விப்படாமல் இருக்கும். பார்த்துக்கோங்க, ஆற்றிலிருந்து வந்த தண்ணி அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை.